அன்பார்ந்த நேயர்களுக்கு 5 ஸ்டார் அலைப்பறைகள் சார்பாக வணக்கம். நாளைக்கு உலக மகளிர் தினம். ஆனால் 2-3 நாளைக்கு முன்னே நடந்த புதுச்சேரியில் நடந்த அந்த ஆர்த்தி என்ற சிறு குழந்தை மனித மிருகங்களால் வேட்டையாடப்பட்டது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? பெத்தவங்களுக்கு அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவது என்பது, அது பெண் குழந்தையை ஆளாக்குவது என்பது இந்த காலத்தில் மிக சிரமம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு பாரதியார் பாடினார். ஆனால் இப்போ குழந்தைங்க வெளியே போய் விளையாட முடியாத அளவுக்கு சூழ்நிலை இப்போ இருக்குது. சட்டம் ஒரு இருட்டறை. ஆனால் டிவியில் ஒரு பெண்ணு பேட்டி கொடுத்தா, அப்படி பணக்கார பெண் குழந்தையாக இருந்தால் நீங்கள் ஒரு நாளில் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நாங்கள் ஏழைங்க தானே, அதனால தான் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டது கரெக்டு தான். ஆனால் பணக்கார பெண்கள்ங்கிறது குழந்தைங்கன்றது அவங்க 10 ஏக்கரில் 15 ஏக்கரில் வீடு கட்டிக்கிட்டு உள்ளாரையே எல்லா கேம்ஸ், இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸு, ஸ்விம்மிங் பூல்லேருந்து போக வர கார்லேருந்து செக்யூரிட்டி கார்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. அங்கே வெளியே வர வாய்ப்பு இல்லை. அப்படியே அவுட்டிங் போனாலும் காரில், ஸ்கூலுக்கு போனாலும் காரில். நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தான் குழந்தைங்களை நாம் வெளியே விளையாட விடுறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த குழந்தையின் முகம் பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகு. எனக்கு பார்த்த உடனேயே அந்த மனித மிருகங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். இப்போ மது போதை கஞ்சா போன்றவர்களால் தற்பொழுது மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் குழந்தைங்களை வேட்டையாட முடியுமா? சின்ன பொண்ணுங்க, அது பாவங்க, கையை காலை வேற கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆசிரியராக இருந்து பணியாற்றிருக்கேன். இது மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் கடுமையான சட்டங்கள் வரும்பொழுது தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. அந்த மனித மிருகங்களுக்கு, அந்த குழந்தையை வேட்டையாடிய அந்த மனித மிருகங்களுக்கு கடுமையான தண்டனை அரசால் கொடுக்கப்பட வேண்டும். நான் பார்த்தவனே ஆச்சரியப்பட்டுட்டான். மனித நேயம் போயிடலை, இன்னும் இருக்கு, பூமியில் இன்னும் இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தையோட மனம் எப்படி இருந்திருக்கும், எந்த பயத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது மனசு ரொம்ப பதறுது. அந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நாங்கள் இரங்கலை தெரிவித்துக்கொண்டு, அந்த குழந்தையோட ஆன்மா சாந்தி அடைய 5 ஸ்டார் அலைப்பறைகள் சார்பாக நாங்கள் ஆண்டவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.